இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். சமய போதகர் ஃபிர்டவுஸ் வாங்கிடம் போலீஸ் வாக்குமூலம். இஸ்லாத்தை தழுவுவதற்கு ஆர்வம் கொண்டுள்ள வயது குறைந்த பிள்ளைகளின் கோரிக்கைகளை நிறைவு செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து பகிரங்கமாக விவாதித்ததாக கூறப்படும் சமய போதகர் ஃபிர்டவுஸ் வாங்கிடம் போலீஸ் துறை வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. ஃபிர்டவுஸ் வாங் மற்றும் அவருக்கு எதிராக புகார் கொடுத்துள்ள நபரின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பட்டாளஞ்சோயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஷாருல் நிசாம் ஜாஃபர் தெரிவித்தார். ஃபிர்டவுஸ் வாங்கிடம் நேற்று போலீஸ் துறை வாக்குமூலம் பதிவு செய்தபோது விசாரணைக்கு ஏதுவாக அவரின் கைபேசி பறிமுதல் செய்யப்பட்டது. ஃபிர்டவுஸ் வாங்கிற்கு எதிராக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டின் உள்ளடக்கம் சமூக வலைதளங்களில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே விசாரணை அறிக்கையை முறைப்படுத்துவதற்கு முன்னதாக சில தகவல்களை உறுதிப்படுத்த வேண்டியுள்ளது என்று ஏசிபி ஷாருல் நிசாம் தெரிவித்தார். முஸ்லிம் அல்லாத சிறார்கள் மதம் மாறுவதற்கு ஆர்வப்படுவார்களேயானால் அவர்களை எவ்வாறு இரகசியமாக மதம் மாற்றுவது என்பது குறித்து பகிரங்கமாக பேசியதாக கூறப்படும் ஃபிர்டவுஸ் வாங் தொடர்புடைய காணொளி ஒன்று அண்மையில் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதன் தொடர்பில் ஃபிர்டவுஸ் வாங்கிற்கு எதிராக அதிகமான போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளன. சுபாங் சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட இலகு ரக விமானம் ஒன்று கோலக்கிள்ளான் அருகில் உள்ள திறந்தவெளி பகுதியில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இருவர் பயணித்த அந்த இலகு ரக விமானம் எவ்வித பாதிப்பின்றி பாதுகாப்பாக அவசர தரையிறக்கத்தை மேற்கொண்டுள்ளது. சுபாங் வான் போக்குவரத்து கிளப்பினால் வழிநடத்தப்பட்ட 9M அனா என்ற பதிவு எண்ணை கொண்ட பைப்பர் PA 28161 என்ற அந்த இலகு ரக விமானம் பிற்பகல் 2:50 மணி அளவில் சுபாங்கிலிருந்து புறப்பட்டதாக மலேசிய வான் போக்குவரத்து துறையின் தலைமை நிர்வாக அதிகாரி டத்தோ கேப்டன் நூராஸ்மான் மஹ்மூத் தெரிவித்தார். விமானம் புறப்பட்டு 8 நிமிடத்திலேயே பிற்பகல் 2:58 மணி அளவில் சுபாங் விமான நிலைய கட்டுப்பாட்டு கோபுரம் அவசர அழைப்பை பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து கோலாலம்பூர் விமான கட்டுப்பாட்டு மையத்தில் உள்ளூர் விமான மீட்பு ஒருங்கிணைப்பு பிரிவு தேடல் மற்றும் மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்கும் நோக்கில் தேடல் நடவடிக்கையை பிற்பகல் 3:10 மணியளவில் முடுக்கிவிட்டதாக கேப்டன் நூராஸ்மான் தெரிவித்தார். விமான அவசர தரையிறக்கம் தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். புத்ராஜயாவில் உள்ள சுற்றுலா கலை பண்பாட்டுத்துறை அமைச்சரின் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு போன்ற ஒரு பொருளை அனுப்பி வைத்து பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாக நம்பப்படும் ஆடவர் ஒருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடந்த ஜூன் 5ஆம் தேதி நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் பொட்டலத்தை பொருள் பட்டுவாடா சேவை நிறுவனத்தின் அலுவலகத்தில் ஒப்படைப்பதற்கு அந்த ஆடவர் வந்தபோது அங்குள்ள ரகசிய கேமராவில் அவரின் உருவம் பதிவாகி உள்ளது என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா தெரிவித்துள்ளார். சுங்கைபுலோவில் உள்ள பொருள் பட்டுவாடா அலுவலகத்திற்கு வந்தபோது அவர் முகக்கவரி அணிந்துள்ளார். அந்த பொருளை அமைச்சர் டத்துஸ்ரீ தியோங்கிங் சிங் அலுவலகத்தில் ஒப்படைப்பதற்கு அந்நபர் முகவரியிட்டிருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சிவப்பு நிற சட்டை மற்றும் கருப்பு நிற ஜாக்கெட்டை அணிந்திருந்த அந்நபர் பொட்டலத்தை பட்டுவாடா செய்வதற்கு வேறு ஒரு நபரின் பெயரை பயன்படுத்தியிருப்பது புலன் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக டத்தோ ருஸ்டி குறிப்பிட்டுள்ளார். தனது மக்கள் சேவை மையத்திற்கு சுமார் 1 லட்சம் வெள்ளி நிதியை திரட்டுவதற்காக 200 கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கிய லங்கா மூவார் எனும் மூவார் நகர்வு நெடுந்தூர ஓட்டத்தில் ஈடுபட போவதாக மூவார் MP சைட் சடிக் சைட் அப்துல் ரஹ்மான் அறிவித்துள்ளார். தனது மூவார் நாடாளுமன்ற தொகுதியின் மக்கள் சேவை மையத்திற்கு கூட்டரசு அரசாங்கத்திடமிருந்து எந்தவொரு மானியமும் கிடைக்கவில்லை என்று சைட் சடிக் குறிப்பிட்டுள்ளார். நிதி தேவைப்படக்கூடிய மக்களுக்கு உதவவும் அவர்களின் சிரமங்களில் பங்கு கொள்ளவும் தனது சேவை மையம் தொடர்ந்து செயல்படுவதை உறுதி செய்வதற்கு 1 லட்சம் வெள்ளியை திரட்டுவதற்கு இந்த நெடுந்தூர ஓட்டத்தை மேற்கொள்ளவிருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசாங்க ஆளும் கட்சி நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஆண்டுக்கு 40 லட்சம் வெள்ளி என்ற அளவில் 5 ஆண்டுகளுக்கு 2 கோடி வெள்ளி வழங்கப்படுவதாக சைட் சடிக் குறிப்பிட்டார். தற்போது எதிர்த்தரப்பில் தாம் இருக்கும் பட்சத்தில் 2 கோடி வெள்ளியை திரட்டுவது என்பது சாத்தியமில்லை. குறைந்தபட்சம் மக்கள் சேவை மையம் செயல்படுவதற்கு 1 லட்சம் வெள்ளி தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற கட்டிடத்திலிருந்து மூவாருக்கு 200 கிலோமீட்டர் தூர நெடுந்தூர ஓட்டத்தை சைட் சடிக் நாளை வெள்ளிக்கிழமை தொடங்கவிருப்பதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.
பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு எதிராக வரும் சனிக்கிழமை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள பேரணியை கைவிட இயலாது என்று அதன் ஏற்பாட்டாளர்கள் இன்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். நாடு மற்றும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அந்த பேரணி ஏற்பாட்டை கைவிடுமாறு போலீசார் இன்று அறிவுறுத்தியுள்ளது தொடர்பில் ஏற்பாட்டாளர் குழுவினர் எதிர்வினையாற்றியுள்ளனர். புத்ராஜயா காம்ப்ளெக்ஸ் ஸ்ரீபட்டனா முன்புறம் கார்கள் நிறுத்தும் இடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ரயாட் லவான் அன்வார் என்ற அந்த பேரணி திட்டமிட்டபடி நடைபெறும். அதில் எந்தவொரு மாற்றமும் இருக்காது என்று அந்த பேரணி நடவடிக்கை குழுவிற்கு தலைமையேற்றுள்ள வழக்கறிஞர் முகமது ரஃபீக் ரஷீத் அலி தெரிவித்தார். மிக அமைதியாக நடைபெறக்கூடிய பேரணிக்கு எந்தவொரு தரப்பினரின் அனுமதியும் தங்களுக்கு தேவையில்லை என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டில் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஜொஹோர் பாசேர்குடாங்கில் காற்று தூய்மைக்கேட்டு சம்பவத்திற்கு காரணமான நிறுவனத்திற்கு ஜொஹோர் பாரு உயர்நீதிமன்றம் இன்று 6,40,000 வெள்ளி அபராதம் விதித்தது. பாசேர்குடாங் பிடெக் ரிசோர்சஸ் என்ற நிறுவனமே காற்று மாசுபாட்டிற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறி அந்த நிறுவனத்திற்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை உயர்நீதிமன்றம் இரட்டிப்பாக உயர்த்தியது. சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் பொறுப்பாளர்கள் 2014ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டனர். அவர்களுக்கு எதிராக 8 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டன. ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் தலா 80,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது. பாசேர்குடாங்கில் பிரதான நதியான சுங்காய் கிம் ஆற்றில் கொட்டப்பட்ட நச்சுக்கழிவினால் காற்று தூய்மைக்கேடு ஏற்பட்டு அந்த வட்டாரத்தையே வெகுவாக பாதிக்கச் செய்தது. இதில் உயிர் சேதம் எதுவும் இல்லை என்றாலும் இரண்டாவது முறையாக ஏற்பட்ட காற்று தூய்மைக்கேடு பசேர்குடாங் வட்டார மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவ்வட்டார மக்களில் குறிப்பாக குழந்தைகளின் சுகாதாரம் இதனால் பெருமளவில் பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. உடலில் பச்சை குத்துவதற்கு வந்த இளைஞரை ஓரின புணர்ச்சி செய்ததாக பச்சை குத்து ஓவிய கலைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். பட்டாலிஞ்சொய்யா சுங்கைவேயில் உள்ள ஒரு வர்த்தக வளாகத்தில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் 37 வயதுடைய அந்த கலைஞர் நேற்று நள்ளிரவு பிடிபட்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஷஹருல் நிசாம் ஜாஃபர் தெரிவித்தார். இரவு 10 மணி அளவில் தனது வர்த்தக தளத்திற்கு வந்த 24 வயது இளைஞரின் முதுகில் பூ வேலைப்பாடு தன்மையிலான பச்சை குத்துவதற்கு முன்பு உடலில் ஒரு வகையான எண்ணெயை அந்த கலைஞர் பூசியதாக கூறப்படுகிறது. அடுத்த சில நிமிடங்களிலேயே மயக்கம் அடைந்த அந்த இளைஞரை நிர்வாணப்படுத்தி அந்த நபர் இந்த ஆபாச சேட்டையை புரிந்துள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று ஏசிபி ஷஹருல் நிசாம் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட இளைஞருக்கு பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் குறித்து போலீசார் ஆராய்ந்து வருவதாக அவர் மேலும் கூறினார். லங்காவி தீவு முஸ்லிம் சுற்றுப்பயணிகளின் இலக்குக்குரிய ஒரு சுற்றுலா தளமாக மேம்படுத்தும் திட்டம் குறித்து சுற்றுலா கலை கலாச்சார துணை அமைச்சர் கைரோல் ஃபிர்டவுஸ் அக்பார் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று டிஏபி தலைவர் லிம் குவான் எங் கேட்டுக்கொண்டுள்ளார். லங்காவி அனைவருக்கும் திறந்து விடப்பட வேண்டிய அனைத்துலக அந்தஸ்திலான ஒரு சுற்றுலா தளமாகும். இதனை குறிப்பிட்ட தரப்பினரின் விருப்பத்திற்குரிய சுற்றுலா தளமாக வகைப்படுத்தப்படுமானால் சுற்றுலாத்துறையை அடிப்படையாக கொண்ட வர்த்தகங்களில் ஈடுபட்டுள்ளவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர் என்று லிம் குவான் எங் அச்சம் தெரிவித்துள்ளார். ஜப்பானில் உள்ள யுனெஸ்கோ குளோபல் ஜியோ பார்க் போன்று ஒரு முக்கிய சுற்றுலா தளமாக லங்காவி வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பா, இந்தியா மற்றும் சீனா உட்பட முஸ்லிம் அல்லாத பல நாட்டு சுற்றுப்பயணிகளின் தேர்வுக்குரிய சுற்றுலா மையமாக லங்காவி விளங்கி வருகிறது. இதனை குறிப்பிட்ட சமுதாயத்தின் சுற்றுலா தளமாக மேம்படுத்துவது என்பது முஸ்லிம் அல்லாத சுற்றுப்பயணிகளின் வருகையை கட்டுப்படுத்திவிடும் என்று லிம் குவான் எங் குறிப்பிட்டார். பினாங்கில் உள்ள போலீஸ் குடியிருப்பு பகுதியில் இறந்து கிடந்த ஒரு ஆடவரின் மரணம் தொடர்பில் மரண விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவரின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வரும் சனிக்கிழமை புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் ஒரு மகஜரை சமர்ப்பிக்கவிருக்கின்றனர். சம்பந்தப்பட்ட நபரின் மரணத்தில் குற்றத்தன்மை இல்லை என்று போலீசார் அறிவித்துள்ளனர். ஆனால் அந்நபர் எவ்வாறு போலீஸ் குடியிருப்பு பகுதியில் இறந்து கிடந்தார் என்று குடும்பத்தினர் கேள்வி எழுப்பினர். சம்பவம் நிகழ்ந்து 100 நாட்கள் ஆன பின்னரும் மரணத்திற்கான உண்மையான காரணத்தை கண்டறிய முடியவில்லை என்று குடும்பத்தினர் வேதனையுடன் தெரிவித்தனர். இஸ்லாமிக் ஸ்டேட் எனும் IS தீவிரவாத கும்பலுக்கு ஆதரவு நல்கியதாக தொழிற்சாலை ஊழியர் ஒருவர் ஜொஹோர் கொத்ததிங்கி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டார். சுஹைனி சர்வான் என்ற அந்த பெண் ஊழியர் மேஜிஸ்ட்ரேட் ஹைடா ஃபரிசால் அபு ஹசான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிரான 2 குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டன. கடந்த மே 30ஆம் தேதி
கோத்ததிங்கி தமான் டைமான் ஜயா ஜலான் பைடூரி என்ற இடத்தில் தீவிரவாத கும்பல் தொடர்புடைய கட்டுரைகளை தனது மடிக்கணினியில் அந்த பெண் பதிவேற்றம் செய்து வைத்துள்ளார். தவிர கோத்ததிங்கி ஃபெல்டா லோக்ஹெங் பாராட் என்ற முகவரியில் IS தீவிரவாத கும்பல் தொடர்புடைய 2 புத்தகங்களை வைத்திருந்ததாக 46 வயதுடைய அந்த பெண் 2 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார். இவ்வழக்கு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலிருந்து ஜோகூர் பாரு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதால் அந்த பெண்ணிடம் எந்தவொரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. 19 வயது கல்லூரி மாணவன் செலுத்திய மோட்டார் சைக்கிள் 4-வீல் டிரைவ் வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் அம்மாணவன் சம்பவ இடத்திலேயே மாண்டார். இத்துயரச் சம்பவம் நேற்றிரவு 11:10 மணியளவில் நகரி சம்பிலான் குவாலபிலா பத்துகிக்கேர் சாலையின் 2வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது என்று குவாலபிலா மாவட்ட போலீஸ் தலைவர் அம்ரான் முகமது கனி தெரிவித்தார். பத்துகிக்கேரிலிருந்து குவாலபிலாவை நோக்கி அந்த 4-வீல் டிரைவ் வாகனம் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் மாநகரில் விபச்சார நடவடிக்கைகளுக்கு வாடிக்கையாளர்களின் கவன ஈர்ப்புக்குரிய பகுதிகளாக 4 இடங்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் என்று மாநகர் போலீஸ் தலைவர் டாக்டர் ருஸ்டி முகமது ஈசா தெரிவித்துள்ளார். இந்த 4 இடங்களும் போலீசாரின் மேற்பார்வையில் உள்ள பகுதிகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஜலான் பட்டாலிங், ஜலான் கலாங், ஜலான் பூடு மற்றும் ஹோட்டல் ரிச்மோர் ஆகியவை அந்த 4 இடங்களாகும். விபச்சார நடவடிக்கையற்ற ஒரு பகுதியாக கோலாலம்பூர் மாநகர் விளங்குவது போலீசாரின் இலக்காகும். முதல் கட்ட நடவடிக்கையாக சாலை ஓரங்களில் நடைபெறும் இத்தகைய ஒழுங்கீன நடவடிக்கை துடைத்தொழிக்கப்பட வேண்டியுள்ளது என்று டாக்டர் ரோஸ்டி குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.